உறவுகளுக்கு ஜெயின் சொட்டு நீர் ஸ்ரீ நாவலடியான் டிரேடர்ஸின் அன்பு கலந்த வணக்கம். நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிற வள்ளுவரோட வாய்மொழிக்கேற்ப ஒவ்வொரு பயிருக்குமே நீர் மேலாண்மை அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா இருக்குங்க. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இன்று பயிருக்கு முக்கியமா தேவைப்படுவது நீர் ஆதாரம் தான். இந்த நீரை குறைந்த அளவில் அதிக மகசூல் பெறுவதற்கு எங்களுடைய ஜெயின் சொட்டு நீர் நிறுவனமும் எங்களுடைய ஸ்ரீ நாவலடியான் டிரேடர்ஸும் இணைந்து மானியத்துடன் கூடிய நவீன தொழில்நுட்ப முறையில் சிறந்த முறையில் அனைத்து பயிர்களுக்கும் நர்சரி கார்டன்களுக்கும் சொட்டு நீர் தெளிப்பு நீர் மிக குறைந்த செலவில் அமைத்து தரப்படும். சொட்டு நீர் சம்பந்தமான தொழில்நுட்ப வசதிகள், ஆலோசனைகள், சொட்டு நீருக்கு தேவையான அனைத்து பொருட்களும் எங்களிடம் கிடைக்கும். ஏற்கனவே நீங்க சொட்டு நீர் அமைச்சிருக்கீங்க, அதுல ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா எங்களுடைய வல்லுநர் குழு எந்த டைம்லயும் உங்களுக்கு உதவுறதுக்கு ரெடியா இருக்காங்க. எனவே குறைந்த செலவில் குறைந்த நீரை பயன்படுத்தி அதிக மகசூல் பெறுவதற்கு எங்களுடைய ஜெயின் சொட்டு நீர் நிறுவனத்தையும் எங்களுடைய ஸ்ரீ நாவலடியான் டிரேடர்ஸையும் கீழ்கண்ட எண்களில் தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வர், மற்றையரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர். உங்களது தேவை எங்களது சேவை. எங்க நிறுவனத்தின் மூலம் பயனடைந்த விவசாயிடமே கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கங்க ஐயா. வணக்கங்க. உங்க பேரு, நீங்க என்ன விவசாயம் பண்றீங்க? என் பேர் கே ராமசாமி. நான் வந்து மாவனூரில் குடியிருக்கிறேன். இங்கே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க. நான் இப்போ இதுக்கு முன்னாடி மரவள்ளி போட்டிருந்தேங்க, வேறு விவசாயம் பண்ணினேன். இப்போ மரவள்ளி பயிர் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்க. ஜெயின் சொட்டு நீருக்கும் மற்ற சொட்டு நீருக்கும் என்னங்க வித்தியாசம் இருக்குது? நான் பல சொட்டு நீர் நிறுவனத்தை போய் பார்த்தேங்க. இதை விட ஜெயின் சொட்டு நீர் நல்லா நீண்ட நாள் உழைக்குதுன்னாங்க. நீண்ட அதனுடைய மெட்டீரியல்லாம் நல்லா தரமாக இருந்ததுங்க. அதனால் நான் ஜெயின் சொட்டு நீரை போட்டிருக்கிறேங்க. சொட்டு நீர் அமைச்சனால உங்களுக்கு எவ்வளோ நீர் செலவாகுதுங்க சார்? அதே மாதிரி எவ்வளோ சாகுபடி பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பரப்பளவில் பண்ணியிருக்கீங்க? அதாவது நான் இந்த ஜெயின் சொட்டு நீர் பண்ணினதுனால எனக்கு முதல்ல 4 ஏக்கர் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தேங்க. இப்போ 8 ஏக்கர் பாய்க்கிற அளவுக்கு தண்ணி எனக்கு மீதமாகுதுங்க. குறைந்த நேரத்திலேயே அதிக பரப்பளவு தண்ணி பாயுது. உங்களுக்கு சொட்டு நீரில் ஏதாவது பிரச்சனை நீங்கள் நாவலடியான் டிரேடர்ஸை உடனே தொடர்பு கொண்டா பார்க்குறாங்களா உங்களுக்கு? கண்டிப்பாம்மா. உடனே ஃபோன் பண்ணுனா அப்போ டைம் இல்லைனாலும் அடுத்த ஒரு அரை மணி நேரத்துலையோ 1 மணி நேரத்துலையோ உடனடியாக சரி பண்ணி எங்களுக்கு அப்பப்போ கேட்குறாங்க. இந்த ஃபில்டர்லாம் சரியாக தண்ணி போகுதா அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறாங்க. சரி பார்த்துட்றாங்க. எனக்கு திருப்தியாக இருக்குதுங்க. ஜெயின் சொட்டு நீரினுடைய இதை எனக்கு திருப்தியாக இருக்குது. இப்போ நீங்கள் சொட்டு நீர் போடுறதுக்கு முன்னாடி தண்ணி பாய்ச்சறதுக்கு எத்தனை பேர் தேவைப்பட்டாங்க ஐயா? சொட்டு நீர் போட்டதுக்கப்புறம் எவ்வளோ பேர் தேவைப்படுறாங்க? சொட்டு நீர் போடுறதுக்கு முன்னாடிங்க ஒரு வாரத்துக்கு 4 தண்ணி விடணுங்க. 4 ஆள் தேவைப்பட்டதுங்க. இப்போ எனக்கு நானே பார்த்துக்கிறேன். ஒரு 3000 ரூபா செலவாச்சுங்க வாரத்துக்கு எல்லாம் பாய்க்கிறதுக்கு. ரொம்ப டைம் மீதி ஆகுதுங்க எனக்கு. ஒரே ஆள் மோட்ரு போடுறோமா, தண்ணி திருவி விடுறோமா, அதோடு நின்றுக்கிறோம். அதிக பரப்பளவு பாயுதுங்க. புல் இல்லாமல் இருக்குதுங்க. செடிக்கு பக்கத்துலேயே தண்ணி விழுவுறதுனால சிறப்பாக இருக்குதுங்க. இது உங்கள் தோட்டத்தில் சொட்டு நீர் போட்டதுக்கப்புறம் பயிரோட வளர்ச்சி எப்படிங்க சார் இருக்குது? பயிர் வளர்ச்சி நல்லா சிறப்பாக இருக்குதுங்க. இந்த கோடை வெப்பத்துலேயும் பயிர் செழிப்பாக இருக்குதுங்க. எந்த வாட்டமும் இல்லாமல் கடும் வெயில்லையும் பயிர் செழிப்பாக இருக்குது. வேருக்கு பக்கத்துலேயே தண்ணி விழுவுறதுனால பயிர் நல்லா சிறப்பாக வளருதுங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லைங்க. இப்போ நீங்கள் மானியத்தில் சொட்டு நீர் போட்டிருக்கீங்க ஐயா. இப்போ அந்த கம்பெனிக்காரங்க உங்களுக்கு பார்க்குறாங்களா? அடிக்கடி பார்க்குறாங்களா எப்படி இருக்குது என்னங்கிறது? கண்டிப்பாக பார்க்குறாங்க. மானியத்தில் தான் போட்டிருக்கிறேங்க நான். அந்த ஃபில்ட்ரு எப்படி இருக்குது, எப்படி தண்ணி பாயுது, அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தண்ணி பாய்ஞ்சிருதா, ஏதாவது அடப்பு இருக்குதா, ஃபில்ட்ரெலாம் லீக் ஆகுதா, தண்ணி ப்ரெஷர் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத அவங்க ஃபோன் மூலமாக கேட்குறாங்க. நம்ம உடனே இடத்துக்கு பார்த்துட்டு எங்களுக்கு பராமரிப்பு செஞ்சு கொடுக்குறாங்க. சிறப்பாக இருக்குதுங்க. மற்ற கம்பெனிகள்லாம் எப்படின்னு தெரியல, ஆனால் இந்த கம்பெனி பொறுத்தளவு சிறப்பாக பராமரிப்பு பணியை செய்கிறாங்க. துரிதமாக வர்றாங்க. அது எங்களுடைய நிறுவனம் இஸ்ரேல் சம்மந்தப்பட்ட சொட்டு நீர் தான் அமைச்சு கொடுத்துட்ருக்கோங்க ஐயா. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது இதனுடைய சொட்டு நீரினுடைய நிறுவனத்தை பற்றி நானும் பல பக்கம் விசாரிச்சு தாங்க. இது இஸ்ரேல் தொழில்நுட்பத்தில், தொழில்நுட்பத்தில் அமைச்சு கொடுக்குறாங்க. அதனால தான் நான் இந்த இளைஞர்களுக்கு சொல்கிறேன். நானும் தேர்ந்தெடுத்து இந்த சொட்டு நீரை நானும் போட்டிருக்கிறேங்க. நான் ஒரு ஓய்வு பெற்ற நடுநிலைப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர். என்னுடைய மனைவியும் தலைமை ஆசிரியர் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க.
இப்போ இந்த இஸ்ரேல் தொழில்நுட்பத்தினுடைய ஜெயின் கம்பெனியுடைய சொட்டு நீர் அமைச்சதுனால எனக்கு வந்து இந்த டியூப்பு வந்து நீண்ட நாள் ஒரு 10-12 வருஷத்துக்கு உழைக்கும்னு சொன்னாங்க. வேறு பக்கம் போட்டவைக்கும் போய் நான் பார்த்துட்டு தான் இந்த ஜெயின் இந்த டியூப்பை வந்து இந்த சொட்டு நீரை அமைச்சேங்க. அதனால் படித்த இளைஞர்களாகிய நீங்கள் அனைவரும் இந்த சொட்டு நீர் வந்து ஜெயின் சொட்டு நீரை வந்து இந்த பொருள்கள் எல்லாம் தரமாக இருக்குது. நீங்களும் ஒரு முறை நல்லா அவங்கள போய் டீலரை விசாரணை செஞ்சு பொருளெல்லாம் பார்த்து நீங்கள் வாங்கி பயன்பெற வேணும்னு என்னோடக்கு நான் கேட்டுக்கிறேங்க. இந்த கேட் வால்வெல்லாம் போய் பார்த்தேங்க. டபுள் பேரிங் இருக்குங்க. ஒரு சைடு உடஞ்சிட்டாலும் பூரா மாற்ற வேண்டியது இல்லைங்க. ஒன் சைடு மாற்றிக்கலாம். அந்த ஃபெசிலிட்டியெல்லாம் இதில் இருக்குது. அது நீண்ட நாளைக்கு உழைக்கக்கூடியதாக இருக்குதுங்க. மீதி கம்பெனிலாம் போய் பார்த்தா லேசாக இருக்குதுங்க. அந்த வால்வு, அதனுடைய ஸ்பேர் பார்ட்ஸு, பைப்பு எல்லாமே நல்லா தரமாக இருக்குதுங்க. அதனால் வந்து நல்லா இதை விசாரித்து நீங்களும் பயன்பெற வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இறுதியான கேள்விங்க ஐயா, எங்களுடைய நிறுவனத்தின் மூலியமாகவும் அரசாங்கத்தின் மூலியமாகவும் என்ன எதிர்பார்க்குறீங்க? அதாவது நான் என்ன எதிர்பார்க்குறேன்னாங்க, இப்போ அரசாங்கத்தின் மூலமாக எங்களுக்கு வந்து 4 அடி தூரத்துக்கு 100% மானியம் அலாட் பண்ணியிருக்காங்க. 4 அடி தூரத்தில் டியூப் போட்டால் தான் 100% மானியம். ஆனால் எங்களுக்கு 3 அடிக்கு ஒன்று இருந்தால் தான் எங்களுக்கு பயிர் வந்து இல்லைன்னா நிறையா கேப் விழுந்துருதுங்க, பில்லு வருதுங்க, களை வெட்ட வேண்டியதாக இருக்குது, களை அதிகமாக இருக்குது. அதனால் 3 அடிக்கு ஒரு இது அமைக்கணும். அமைச்சு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு 100% மானியம் கொடுக்கணும். அடுத்ததாக இந்த ஆவணங்கள்லாம் எளிமைப்படுத்தணுங்க. இன்னும் எளிமைப்படுத்தி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு வந்து சௌகரியமாக இருக்கும். அடுத்தது இந்த மானியமெல்லாம் தேர்தல் காலங்களில் 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு நிறுத்திடுறாங்க. இப்போ பாருங்கள், இந்த கோடைக்கு வெயிலில் சுட்டு அரிக்கிற வெயிலில் தண்ணீர் பற்றாக்குறை. இந்த தண்ணீர் பற்றாக்குறையை நாங்கள் எப்படி சமாளிக்கிறது? இந்த மாதிரி சொட்டு நீர் அமைச்சோம்னா நாங்கள் வந்து ஈஸியாக வந்து வெள்ளாமை வைக்கிறோம், 1 ஏக்கர் வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க சொட்டு நீர் அமைப்போம் மானியத்தில். இந்த நேரத்தில் மானியத்தை நிறுத்திடுறாங்க. அதே மாதிரி அடுத்தது கூட்டுறவு எலெக்ஷன் வருது, அது எம்எல்ஏ எலெக்ஷன் வருது, இந்த மாதிரி பஞ்சாயத்து எலெக்ஷன் வருது. இந்த மாதிரி எலெக்ஷன் வரும்போதெல்லாம் 3 மாதம் 4 மாதம் நிறுத்திக்கிட்டா விவசாயிகள் குறைந்த நீரை வச்சுக்கிட்டு அதிக பரப்பில் இந்த சொட்டு நீர் அமைச்சு நாங்கள் பயன்படுறது தடைப்படுதுங்க. அதனால் அந்த தேர்தல் ஆணையம் இதை வந்து விவசாயிகளுக்கு இந்த மானியம் கொடுக்கறது இது வந்து கம்ப்ளீட்டாக விலக்களித்து இதை வந்து எப்பவும் போல் மானியம் 12 மாதத்துக்கும் மானியத்தை கொடுத்து விவசாயிகளை வாழ வைக்கிறதுக்கு வழிவகை பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோளுங்க. இவ்வளவு நேரம் உங்கள் பொன்னான நேரத்தை எங்களோட ஜெயின் சொட்டு நீர் நிறுவனத்திற்காகவும் நாவலடியான் ட்ரேடர்ஸ் நிறுவனத்திற்காகவும் ஒதுக்கியதற்கு மனமார்ந்த நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. நானும் தான் நன்றி சொல்லணும். ஏன்னா எங்களை வந்து குறையெல்லாம் கேட்டிருக்கீங்க. உங்களுடைய நிறுவனத்து மூலமாக அரசாங்கத்து மூலமாக என்ன உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நானும் உங்களுக்கு நன்றி சொல்கிறேங்க.